வணக்கம். புதுவையில் மக்களை சந்தித்து காங்கிரஸை வலுப்படுத்துவதே தனது குறிக்கோள் என்று காங்கிரஸ் பிரமுகர் கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் முகில் வாஸ்னிக் கூறினார். புதுவை தனியார் ஹோட்டலில் காங்கிரஸ் பிரதிநிதிகள் கூட்டம் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், நமச்சிவாயம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக புதுவை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக், செயலாளர் சென்னாரெட்டி ஆகியோர் பங்கேற்று தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை பற்றியும் புதுவையில் காங்கிரஸ் வளர்ச்சி பற்றியும் உரையாற்றினர். பின்னர் முகில் வாஸ்னிக் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு புதுவை வந்து நிர்வாகிகளை சந்தித்து பேசியதாகவும், கட்சி வளர்ச்சி குறித்த அறிக்கை கிடைத்துள்ளது என்றும், இதுகுறித்து மேலிட நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க உள்ளதாகவும், காங்கிரஸை வலுப்படுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் சாதனைகளை மக்களிடம் பரப்பி கட்சியின் பழமையை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது மட்டுமின்றி புதுவை மக்களை சந்தித்து கட்சியை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், காங்கிரஸில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ராஜீவ்காந்தி எண்ணப்படி பஞ்சாயத்து தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதாகவும், தற்போதைய ஆட்சியில் 50% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று ராகுல்காந்தி கூறியுள்ளதாகவும், வருங்காலத்தில் அதனை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். NLC பங்கு விற்பனை என்பது புதியதாக நடக்கவில்லை என்றும், பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலும் பொதுத்துறை பங்குகள் விற்கப்பட்டுள்ளதாகவும், எனவே NLC தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் லோக்சபா தேர்தலுக்கு கட்சியை அனைத்து மட்டத்திலும் பலப்படுத்துவதுதான் தங்கள் நோக்கம் என்றும், மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து வரும் நிலையில் நிதி வழங்கவில்லை என்று கூறுவது அநீதியாகும் என்று கூறிய அவர், ரங்கசாமியோடு இணைந்து செயல்படுவது பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும், புதுவை மக்களை சந்தித்து கட்சியை வலுப்படுத்துவதே தனது குறிக்கோள் என்றும் கூறினார். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை கூடுதல் நாட்களுக்கு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. புதுவையில் வரும் 15ஆம் தேதி அன்று மதியம் 12:30 மணிக்கு சட்டசபை மீண்டும் கூடுகிறது. அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி 2013-2014 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மேலும் ஜூலை 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள 17 நாட்களில் 2 சனி ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து 13 நாட்கள் மட்டுமே பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பட்ஜெட் தாக்கல் செய்தலுக்கு 1 நாளும், பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு 2 நாட்கள் தேவைப்படும். மேலும் கடந்த ஆண்டை போலவே முதல்வர் கவனிக்கும் துறைகள் மீதான விவாதத்திற்கு 2 நாட்களும், 4 அமைச்சர்கள் வகிக்கும் துறைகள் மீதான விவாதத்திற்கு தலா 1 நாள் என்றாலும் 4 நாட்களும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அலுவல் ஆய்வுக்குழுவே முடிவு செய்யும். பட்ஜெட் தாக்கல் முடிந்தவுடன் சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடுகிறது. இதுகுறித்து எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறும்போது, 15க்கும் மேற்பட்ட துறைகளை கவனிக்கும் முதல்வர் வசம் போலீஸ், வருவாய், பொதுப்பணி, நிதி, சுகாதாரம், குடிமைப்பொருள் வழங்கல், போக்குவரத்து, உயர்கல்வி போன்ற முக்கிய துறைகள் உள்ளன. அதுபோன்று ஒவ்வொரு அமைச்சரின் வசமும் 6க்கும் மேற்பட்ட துறைகள் உள்ளன. இதில் 2ற்கு மேற்பட்ட முக்கிய துறைகள் உள்ளதால் 1 நாள் 2 நாள் என ஒதுக்கினால் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த முடியாது என்றும், எனவே சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை கூடுதல் நாட்களுக்கு நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை முறை மதிப்பெண் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் உயர்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பாலிடெக்னிக் படிப்பை முடிக்கும் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் நேரடியாக 2ஆம் ஆண்டு வகுப்பில் சேர நுழைவுத் தேர்வு முறை பின்பற்றப்பட்ட நிலையில் திடீரென அந்த முறையை மாற்றி மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்புதிய முறையினால் அரசு பாலிடெக்னிக் மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று மாணவ மாணவிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இப்புதிய முறையை மாற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் இந்திய மாணவர் சங்க துணைத் தலைவர் ரஞ்சித்குமார், செயலாளர் ஆனந்த் தலைமையில் லாஸ்பேட்டையில் உள்ள உயர்கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து மாணவர்களுடன் இயக்குநர் கரிகாலன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து புதிய நடைமுறையை மாற்றும் வரை போராட்டம் தொடரும் என கூறி மாணவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. புதுவைக்கு வருகை புரிந்த அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக் மற்றும் செயலாளர் சின்னாரெட்டிக்கு காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை மற்றும் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக்
மற்றும் செயலாளர் சின்னா ரெட்டி ஆகியோர் முதல் முறையாக புதுவைக்கு வந்தனர். புதுவைக்கு வருகை புரிந்த அவர்களுக்கு காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், காலாப்பட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுவை சட்டமன்ற பொன் விழாவினை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பாப்பா ஏதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு ஆட்சி பகுதிகளான புதுவை, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் 1962 ஆண்டில் இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. அதன் பின்னர் 1/7/1963 அன்று முதல் சட்டமன்றத்தில் பாப்பா ஏதுவார் குபேர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தற்போது சட்டமன்றம் துவங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்து பொன்விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் அப்போதைய முதலமைச்சர் பாப்பா ஏதுவார் சிலைக்கு புகழாரம் சூட்டும் விழா இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் பாரதி பூங்காவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குபேருக்கு புகழாரம் சூட்டி உரையாற்றினர். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு ஷீரடியிலிருந்து விஜயம் செய்த சன்ஸ்தான் தலைவர் குல்கர்னி வருகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புதுவை பிள்ளைச்சாவடி கிழக்கு கடற்கரை சாலையில் பொறியியல் கல்லூரி எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்திற்கு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சன்ஸ்தான் தலைவர் குல்கர்னி விஜயம் புரிந்தார். இதனை முன்னிட்டு சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஷீரடி சாய்பாபா சன்ஸ்தான் தலைவர் குல்கர்னி ஆசி வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பாபாவை வழிபட்டு சாய்நாதனின் அருளையும் குல்கர்னியின் ஆசியையும் பெற்றனர். விழாவில் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சேவா சமிதி நிர்வாகிகள் கௌரவ தலைவர் அருணாச்சலம், தலைவர் ராஜசேகரன், கௌரவ செயலாளர் துரைக்கண்ணு, மக்கள் தொடர்பு அதிகாரி சாய்ராம் மற்றும் திரளான சாய் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். புதுவை புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை நிர்வாகிகள் SC/ST மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுவை புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படையினர் தலைவர் பாவாடை ராயன் தலைமையில் செய்தி தொடர்பாளர் செல்வபாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் SC/ST மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டனர். புதுவை கரிக்கலாம்பாக்கம் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரிக்கலாம்பாக்கம் ஏழை மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரியும் நில ஆர்ஜிதம் செய்திட வலியுறுத்தியும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் தலைமையில் செயலாளர் வேலுமணி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை சட்ட ஆலோசகர் அரங்க பாலசுந்தரம் துவக்கி வைத்திட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பட்டாவுக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து ஏழை மக்களுக்கும் பட்டா வழங்க கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிறைவில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் பல 10 ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, உண்மையான ஏழை மக்களுக்கு ஆய்வு செய்து பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கடந்த 10 ஆண்டு காலமாக போராடி வருகிறது. அதன் முதற்கட்டமாக தடையில்லா சான்று கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக வருவாய்த்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை இடத்தை ஆய்வு செய்து பட்டா வழங்காமல் இழுத்தடிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இன்னும் 15 தினங்களுக்குள் அந்த இடங்களை ஆய்வு செய்து நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு, ஏழைகளுக்கு பட்டா வழங்குவதற்கான பட்டியலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னால் ஒட்ட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறோம். புதுச்சேரி அரசு தலையிட்டு உடனடியாக பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.